Hey friends, welcome to Akshay Patram channel. நாம இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறந்துடாதீங்க. அதுல ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் மட்டும் இல்லை, கிட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பிகினராக கிளாஸ் பெயிண்டிங்கை கிளாஸில் பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி OHP ஷீட்டில் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரிண்டட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ட்ரேஸ் பண்ணி வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்ஸ்க்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். OHP ஷீட்லேயோ இல்லை சாதாரண ஒயிட் ஷீட்லேயோ பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கிளாஸ் லைனர் எடுத்துக்கோங்க. அதோட CD மார்க்கர், அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் கலர்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ கிளாஸ் பெயிண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க பிளைன் OHP ஷீட்டை பிரிண்டட் ஷீட் மேலே வச்சு ஒரு CD மார்க்கர் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் கிளாஸ் பெயிண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிகினர்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் டேரெக்டாக OHP ஷீட்லேயோ கிளாஸ்லேயோ வரைகிறது காட்டிலும் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே இந்த கிளாஸ் பெயிண்டிங் கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, நான் இந்த கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலை. நான் இந்த வீடியோவோட கேமராமேன் மட்டும்தான். இந்த பெயிண்டிங்கை பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் கோயிங் கிட் தான். அவங்க தான் இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் தேவையான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிட்ஸ்க்கு ஸ்கூல் இல்லாத இந்த கோவிட் சிச்சுவேஷனில் உங்கள் வீட்டு குழந்தைங்க புதுசாக என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜென்ரலாக இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறப்ப நம்ம ட்ராயிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் கிளாஸ் லைனர் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கிளாஸ் லைனர் கொடுக்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணாமல் வெறும் கலர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். கிளாஸ் கலர் கொடுக்கும்போது ஈவன் டோனாக எந்தவித ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி கொடுத்துட்டே வந்தால் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணும்போது மல்டி கலர் லுக் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கலர் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே அடுத்த கலர் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த அம்ப்ரெல்லாக்கு கிளாஸ் கலர்ஸ் கொடுத்து முடிகிற வரைக்கும் நம்ம இன்னும் சில கிளாஸ் பெயிண்டிங் ஐடியாஸ், அதில் எப்படி பீட் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.